செல்வி செல்லம், எதுக்கு கதவை போட்டுற? ஏய், ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல செல்வி. ஜஸ்ட் நான் உன்கிட்ட பேச போறேன், அவ்வளவுதான். என்கிட்ட நீ பேசுறதுக்கு என்ன இருக்கு? நிறைய இருக்கு. ஒவ்வொன்னா பொறுமையா கேளு. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி ஆயிட்ட போல. எத்தனை ஃபர்ஸ்ட் நைட் தான் உனக்கு நடக்கும்? அட முறைக்காத செல்வி. நான் என்ன தப்பாவா கேட்டேன்? உண்மையை தானே கேட்டேன். இப்போ நீ வெளியில போறியா இல்லையா? இல்லனா நான் சத்தம் போடுவேன். எல்லாரும் வந்தா உனக்கு தான் அசிங்கம். இதுக்கு மேல நான் அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? அதுதான் எங்க பார்த்தாலும் ஊரே காரி துப்புற மாதிரி என்ன பண்ணிட்டியே. அக்கா, ஏய், என்ன சத்தம் போட போறியா? போடு. ஆனா இந்த தடவை நீ தான் அசிங்கப்பட போற. எப்படின்னு கேக்குறியா? உனக்கும் எனக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சுல்ல, அத ஃபுல்லா மொபைல்ல நான் ஷூட் பண்ணி வச்சிருக்கேன். அத நான் மட்டும் திருப்பி திருப்பி பார்த்து ரசிக்க தான் எடுத்தேன். ஆனா இப்போ அத சோசியல் மீடியால ரிலீஸ் பண்ணா உலகமே சந்தோஷப்படாது. நீ கல்யாண மண்டபத்துல என்ன செருப்பால் அடிச்சு என்ன வேண்டான்னு சொன்ன வீடியோ தான் இப்போ வைரலா போயிட்டு இருக்கான். இப்போ நான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணா அதை விட வைரலா போகாது? போகும் போகும். எப்பவுமே நல்ல விஷயங்களை விட இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம ஊர்ல சீக்கிரமா வைரலாகும். அப்படி நான் இந்த வீடியோ வெளியில விட்டேன்னா இப்ப நான் இருக்கேன் பாரு. வெளியில எங்கேயும் தலை காட்ட முடியாம அதே நிலைமை தான் உனக்கும். எப்படி உங்க அம்மாக்காரி அவமானத்துல தூக்குல தொங்கிடுவா? உனக்கு தாலி கட்டினானே அந்த புரட்சி வேந்த அந்த புள்ள பையனும் அவமானத்துல தற்கொலை பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். பண்ணிப்பான்ல? பண்ணிப்பான் பண்ணிப்பான். ஆமா, அப்புறம் நீ என்ன செய்வ? எவ்வளவு தப்பான கேள்வியை கேட்கிறேன் பாரு உன்கிட்ட. நீ தான் இவங்க 2 பேர் முன்னாடியே போய் சேர்ந்துருவியே இல்ல? ஒரு வீடியோ 3 பேர் உயிரை பறித்த பரிதாபம்னு டிவி நியூஸ்ல எல்லாம் போடுவாங்க. இருந்தாலும் செல்வி, இப்பவும் உன் மேல எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதனாலேயே அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ண வேண்டாம்னு தோணுது. ஆனா அதுக்கு நீ எனக்கு ஒண்ணு செய்யணும். என்னோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல, அதான் நீ ஆவியாலாம் வந்து வா அருகில் வா தா உயிரை தா பாட்டெல்லாம் பாண்டிய அங்க நீ இன்னும் 2 மணி நேரத்துல வரணும். இல்ல 3 பேர் உயிரை தரணும். எது வசதின்னு நீயே முடிவு பண்ணிக்க. அப்புறம் இது இந்த சத்யாட்ட சொல்லி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் நினைச்சிடாது. ஏன்னா ஒரு தடவை இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணதுதான் அது இந்த உலகத்துல உள்ள எல்லா மூல முடுக்கிலையும் போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது.
அவமானத்துல 3 பேரும் தொங்கித்தான் ஆகணும். ஓகேவா செல்வி செல்லம்? என்ன சிஸ்டர், எதுக்கு நான் வர சொன்னீங்க? எது கொட்டுறீங்க? என்ன உனக்கு ஆஸ்கார் அவார்டு குடுக்கறேன்னு சொன்னாங்க? அப்படி ஒரு நடிப்பு நடிக்கிற நீ என்னடா? எப்ப? என்னைக்கு சிஸ்டர்? என்னைக்கா போட்டானா நடிச்சு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இந்த பாரு, உன் ஃப்ரெண்டு மாதிரியே நீயும் மனசு மாறட்டும் வெங்காயம் மாறட்டும் லூசு மாதிரி ஏதாவது சொல்லு நின்ற அடிச்சு மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துருவான் பாத்துக்க. ஃபர்ஸ்ட் நைட்ட பத்தி பேசுறாங்களா? இந்த பாரு, நான் செல்வி அண்ட பேசிட்டேன், அவளும் புரிஞ்சுக்கினா. இப்ப மேல அவ ரெடியா தான் இருக்கிறா. நீ இப்ப என்ன பண்ற? நீ முதல்ல மேல போய் இப்ப அவளை கூட்டிட்டு எங்கேயாவது வெளியே போற. போயிட்டு வந்து அன்னைக்கு நடக்காத பசு நைட்டா இன்னைக்கு நத்துறீங்க. என்ன குள்ள புதம் சொல்றது புரியுதா? குள்ளபுதம் சொன்ன வர உன் பொண்டாட்டி டென்ஷன் ஆவறாளே சிஸ்டர். சரி புரியுதுங்களா சசி? நாளை போ. குள்ளபுதம் என்ன பண்ணுறா? ஐயோ, உனக்கு குள்ளபுதன் கூட விடாதுல. ஆனா எனக்கு அப்படித்தானே கூப்பிட வருது. உன் பொண்டாட்டி இருக்கும்போது வேணா சசின்னு கூப்பிடுறான். நீ தனியா இருக்கும்போது குள்ளபுதன் தான் கூப்பிடுவேன். ஓகே? என்ன ஒரு மாதிரியா இருக்கிறா? என்ன உனக்கும் செல்விக்கும் ஏதாவது சண்டையா? இன்னைக்குதான் அவளே மனசு மாதிரி சந்தோஷமா இருந்தா, அது உள்ளயும் சண்டைய போட்டு வந்துட்டியா? செல்வி சந்தோஷமா இருக்கான்னு நாம தான் நினைச்சுக்கிறோம் சிஸ்டர். ஆனா அவ அப்படி இல்ல. என்ன சொல்ற? செல்வி இனிமே சுகமா இருக்க மாட்டான்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்க. ஆனா அவ இப்பவும் அப்படிதான் இருக்கா. நான் உள்ள போகும்போது அழுதுகிட்டே இருந்திருப்பா போல இருக்கு. என்ன பார்த்த உடனே ஒண்ணும் இல்ல, தலைவலிதான்னு சொல்லி சமாளிக்கிறான். டேப்லெட் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்டா என்ன கொஞ்சம் தனியா விடுங்கன்னு சொல்றா. அவ மனசை என்னால புரிஞ்சுக்கவே முடியல சிஸ்டர். எனக்கு என்னமோ அவ சூழ்நிலை நிர்பந்தத்துலதான் என்ன கல்யாணம் பண்ணிருப்பாளோன்னு தோணுது. அதான் அவ என்கிட்ட நல்ல விதமா பழகணும்னு அவளே நினைச்சாலும் அவளால என்ன முழு மனசா ஏத்துக்க முடியல போல இருக்கு. நீ என் கூட வா,
நான் அவளை என்னன்னு கேக்குறேன். வேணாம் சிஸ்டர். அவ தனியா இருக்கணும்னு சொன்னா கொஞ்ச நேரம் தனியாவே இருக்கட்டும். நீங்க இப்ப எதுவும் கேட்டு அவளை சங்கடப்படுத்திட வேணாம். நீதான் ஏதோ குழப்பிக்கிறியோன்னு எனக்கு தோணுது. உண்மையிலேயே அவளுக்கு தலைவலியா கூட இருந்திருக்கலாம்ல. ஏன்னா காலையில தான் அவ என்னான்னு சொன்னா இதுக்கப்புறம் உன்னை சந்தோஷமா வச்சுப்பேன்னு. அதுவும் எப்படி மாறுவா? நீ வா. அட வா. செல்வி, 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 இது பாருது. செல்வி, டேய் எதுக்கு லூஸ் மாதிரி பண்றீங்க? செல்வி, என்னாச்சு சிஸ்டர்? பேசணும்ன்றதுக்கு டைம் இல்ல குளுகுதோ. கொஞ்சம் சீக்கிரமா அந்த கதவு ஓட. செல்வி, அந்த சைத்தா என்ன வாழ விட மாட்டான் போல இருக்குக்கா. மானத்தை எழுந்து சாகுறதை விட அதுக்கு முன்னாடியே செத்து போயிடலாம் தான் அக்கா அந்த முடிவுக்கே வந்தேன். செல்வி, என்னடி சொல்ற? என்னாச்சு? ஏய், என்னமாச்சு? செல்வி செல்லம், உனக்கும் எனக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சுல்ல, அத ஃபுல்லா மொபைல்ல நான் ஷூட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படி நான் இந்த வீடியோ வெளியில விட்டேன்னா இப்ப நான் இருக்கேன் பாரு, வெளியில எங்கேயும் தலை காட்ட முடியாம. அதே நிலைமை தான் உனக்கும். என்னோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்க நீ இன்னும் 2 மணி நேரத்துல வரணும். நீ தப்பான முடிவு எடுத்துட்ட செல்வி. நீ சாவணும்னு நினைச்சதுக்கு பதிலா அவன் கூப்பிட்ட கெஸ்ட் ஹவுஸுக்கு நீ போயிருக்கணும் செல்வி. மலையில நனைஞ்ச கோழி குஞ்சு மாதிரி ஒரு படப்படப்பொடியே இருக்க பத்தியா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் இட். எவ்வளவு திமிர்றி உனக்கு. அத்தனை பேர் முன்னாடி என்ன மண்டபத்துல வச்சு செருப்பால் அடிக்கிற. இப்ப அறி பாப்போம். அடிடி அடே அட்ரே அட்ரே அட்ரே. ஓ செருப்பு
இனிப்பு வேணுமா? உனக்கெல்லாம் எவ்வளவு தைரியம்? அடிச்சிட்டு அன்னைக்கு ஏதோ சொன்னியே, நீ நல்லா வாழ்றத பார்த்து நான் வாழ முடியாம சாகணுமா? உன்னை எப்படி நான் நல்லா வாழ விட்டுருவேன்? இதுதான் ஸ்டார்டிங். இன்னும் நிறைய 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 இருக்க உனக்கு. ஒரு நாள் கூட உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டேன். ஊருக்குள்ள என் பேரை கெடுத்து என்ன தலை நிமிர்ந்து நடக்க முடியாத மாதிரி பண்ணிட்டல. உன் வாழ்க்கையை அதே மாதிரி சீரழிக்காம விட மாட்டேன். உன்னை கட்டிக்கிட்ட பாவத்துக்காக அந்த புள்ள பயலும் உன்னால வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு சாகணும். அவரை பத்தி எதுவும் பேசாத. அவரை பத்தி பேசுறதுக்குலாம் உனக்கு தகுதியே கிடையாது. ஓ, அந்த குள்ள பையில பத்தி பேசுறதுக்கு எனக்கு தகுதி கிடையாதா? அவரை பத்தி பேசாதன்னு சொல்றேன்ல. பேசுவாங்க, பேசினா என்ன பண்ணுவா? அடிச்சு அவரை பத்தி பேசின உன் வாயோ உடைச்சு விட்டுருவேன். என்ன வாய உடைச்சு விட்டுருவெல்லாம் சொல்லிட்டு இருக்க? நீ இப்ப என்கிட்ட தனியா சிக்கிருக்க. அத மறந்துட்டு எப்படி நீ இவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்க? நான் இருக்கிற தைரியத்துல தான் கொண்டு. என்ன செல்வி, நீ பாட்டு வந்துட்டா? கதவை போய் பூட்டணுமா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டா தானே கொண்டு சொல்றேன்? பயபுலைக்கு இப்பவே பயத்துல உச்சா வந்துருவோன்னு நினைக்கிறான். நீ பாட்டு கதவை திறந்து போட்டோன்ட்டா? ஓடி ஏடி போயிட்டானா என்னத்த பண்றது? போய் கதவை போட்டோம். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டிய இங்க வர சொல்லுவ? உன்ன சசி, ஏன் இவ்ளோ அவசரம்? நீ வரத்துக்கு முன்னாடி 4 பக்கத்துக்கு இவன் டயலாக் பேசிக்கிறான். அதுல பாதி மேல பஞ்சு டயலாக் வேற. அது பத்தாதுன்னு டான்ஸ், பாட்டு, அடி. அப்புறம் நாம மட்டும் எதுவுமே பேசாம இவன் ஆச்சா? அப்படியே மனசு பிராண்டுதுல. அதெல்லாம் ரொம்ப தப்பு இல்ல குழந்தை. நாமளும் ஒரு 4 பஞ்ச் டயலாக போட்டு அதுலயே இவனை பயமுத்திட்டு அதுக்கப்புறமா அடிப்போம். எங்க போயிட போறான் இவன்? இந்த ஊட்ட விட்டு இவனால இப்ப எங்கேயும் போயிட முடியாது. அதனால அரை உயிர் கால் உயிர ஆகுற வரைக்கும் இவனை ஊற வச்சு அடிப்போம்.
அற்புதம், நீ இவனை அடிக்க கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். இவனை அடியவே கூடாதுன்னா யாரும் இங்க சொல்ல. அது கூட செல்வி இந்தா. என்ன அப்படி பாக்குற? எங்களை விட உனக்கு தான் இவன் மேல செம கோவம் வரும். அந்த கோவத்தெல்லாம் இப்போ நீ காட்டு. முடிஞ்சா உயிர் இருக்குதா இல்லையா? தெரியலக்கா. தெரியலையா? அடி பாவி, அந்த அளவுக்கா சம்பவம் பண்ணிட்டா? சசி போய் என்னன்னு பாத்துட்டு வா. என்னடி உறுதி புனல் கிளைமேக்ஸ்ல கமல் இருக்கிற மாதிரி ஆக்கி வச்சுக்கிறா? இன்னும் கொஞ்சோண்டு உயிர் இருக்கிற மாதிரி இருக்கு சிஸ்டர். செல்வி அத கூட சச்சா, இவனெல்லாம் சாவடி கூடாது. அப்புறம் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் வழி தெரியாம போயிடுமே உனக்கு. இவெல்லாம் இப்படியே வாழ்ந்து சாவணும். அதான் இவனுங்கெல்லாம் கரெக்டான தண்டனை. டேய் பாக்குவாயா, அந்த வீடியோ எங்கடா? அந்த மாதிரி வீடியோ எல்லாம் நான் எடுக்கவே இல்லை. போய் தான் சொன்னேன். கேட்டுக்கிறியாடி? இவன் சொன்ன போய்க்குதான் நீ தூக்குல தொங்க போய்கிற. பைத்தியகாரி. ஆமா, என்ன நீ உன்னை அடிச்சுக்கிற? சரியாவே அடி இல்லையே. உன் புருஷனை பத்தி தப்பா பேசினா வாயெல்லாம் ஒடிச்சிருவேன்னு சொன்னால, அந்த வாய்ப்பு உடையவே இல்லை. நல்லா பேசுது வேற, ஒச்சுட்டு. நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும்? எனக்கு ஐடியா தரணும். சரி, என்ன ஐடியா சொல்றீங்க? அதான் சொன்னேன்ல, நான் இப்ப செல்வியை இம்ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லு.
இப்படி பண்ணா ஓகே செல்வியை நினைச்சு ஒரு கவிதை எழுதி கொடு. கவிதையா? ம் நானு ம் எனக்கு வராதே. 4 வரி எழுத சொன்னா 48 ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். இதுல நான் எங்க இருந்து கவிதை எழுதுறது? சரி, அப்ப நான் எழுதி தரேன். அதையாச்சும் கொண்டு போய் கொடு. நீ எழுதி தரியா? ம் இந்த கவிதையை படிச்சதுக்கு அப்புறம் நீ எப்படி கூலா வர மட்டும் பாரு. கண்ணே, என் அழகு திவ்யா, கண்ணு முன்னு தெரியாத அளவுக்கு எனக்கு உண்மை லவ்யா. லவ்யா. இந்த பாயிண்ட கேளு. உன்னை இவ்வளவு அழகா பெத்தது அவ்வியா. எப்படி? என்னடா யோசிக்கிற? இல்ல, நீ எப்படி கவிதை எழுதுவேன்னு எனக்கு தெரியுமே. டிஆர் மாதிரி ரைமிங்கா எழுதுறேன்னு சொல்லி அப்படி எழுத வராம சொதப்புவீங்க. அந்த கவிதைய நான் கொண்டு போய் கொடுக்கவா? டேய், அதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்டா. அதுக்கப்புறம் நான் எழுதின கவிதை வச்சு ஒரு புக்கே போடலாம், தெரியுமா? ஓ, அவ்வளவு சூப்பரா எழுத ஆரம்பிச்சிட்டேன்டா. அப்படியா? ஓகே, வைரமுத்து சார இழுத்துற வேண்டியதுதான். கரெக்ட். இது நல்லாதான் இருக்கும், ஆனா பழசா இருக்கு. கொஞ்சம் லேட்டஸ்டா யோசிப்போம். கவிதைக்கு பொருள் தந்த கலைவாணி நீயா? என்னடா இவ்வளவு நேரம் மோட்டு வேலையை பார்த்து யோசிச்சுட்டு இப்ப கடகடன் எழுத ஆரம்பிச்சிட்ட? கவிதை நல்லா வருமா? டேய், ஒரு ஃப்ளோல போயிட்டு இருமா, டிஸ்டர்ப் பண்ணாதடா. அப்புறம் பார்த்ததுல மறந்துடும்ல. எது பார்த்ததெல்லாம் மறந்துருமா? அது அப்படி இல்ல. நான் கற்பனையில பார்த்தேன்ல, அது மறந்துடும்ல. அப்ப நான் கன்ஃபியூஷன்ல தப்பா எழுதிடுவேன்ல. அப்ப நீ உள்ள பண்ண செல்வி உன்னை செட் பண்ண அடிக்கும்ல. அது வேணுமா உனக்கு? வேணாம்ல. அப்ப நான் எழுதலாமா? நீ எழுது. டிஸ்டர்ப் பண்ணுவியா? மாட்ட. குட் பாய். மாப்ள, இந்த கவிதையில என் பேர் எழுதணுமா இல்ல உன் பேர் எழுதணுமா? எழுதினவ நீதானே, உன் பேரதா? என் பேரா எழுதணுமா? என் பேரு. இந்தா எழுதிக்கோங்க. பின்னிட்ட அசத்தலான கவிதை, அற்புதமான கவிதை, ஆழமான கவிதை, அழகான கவிதை, ஆர்வக்கோளாறு கவிதை. நிறுத்து. என்ன ஆர்வக்கோள கவிதையா? சாரி மாப்ள, ஒரு ஃப்ளோவுல சொல்லிட்டேன். ஆமா, இப்ப எதுக்கு நீ டிஆர் பேசிட்டு இருக்க?
இல்ல மாப்ள, ம். இந்த மாதிரி ஒரு தரமான கவிதை எழுதுனதுக்கு உனக்கு என்ன வேணும்னாலும் தரலாம். ம்? ஆ. ஆ. எல்லாத்தையும் நின்னுகிட்டே பண்ணுவீங்களா? செல்வி, இப்ப நீயா பேசுன? அப்ப எனக்கு மட்டும் எதுக்கு பிரபு வாய்ஸ் கேக்குது? இருந்தாலும் இது குட் கொஸ்டின். நாம உட்காரலாம். ஆரம்பிக்கலாமா? ம். என்ன இது? வாங்கி படிச்சு பாருங்க. ம். ம். ஒரு நிமிஷம். என் மனசுல உள்ள எல்லாத்தையும் நான் அப்படியே கவிதையே கொட்டிருக்கேன். கவிதையா? என்ன திடீர்னு? ஏங்க, கவிதை எழுதுறதுலாம் திடீர்னு தாங்க தோணும். ம். படிச்சு பாருங்க. இப்படி ஒரு பேரழகு எப்படியும் சாத்தியமில்லை. நீ கனவா நிஜமா? இந்த கவிதையை நாம ஏற்கனவே எங்கேயோ படிச்சுக்கிறோமே. உன்னை படைக்க அந்த பிரம்மன் எத்தனை ஜென்மம் தவம் இருந்தாலும் உன்னிடம் மயங்கி என் மனம் முழுவதும் உனக்கு இடம் கொடுத்துவிட்டு உன் இதயத்தில் சிறு இடம் தேடி அலையும் அகதி நான். இதுல உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு தாங்க கரெக்டா இருக்கும். ஏங்க, இவ்வளவு நல்ல கவிதை கொடுத்திருக்கேன். கிஃப்ட் எல்லாம் ஒண்ணு இல்லையா? கிட்டா ம். என்ன வேணும்? நான் வேற என்ன கேட்க போறேன்? அது எனக்கு உன்னை வேணும். ஒன்னு போதுமா? எவ்வளவு இருந்தாலும் உங்க இஷ்டம். இவ்வளோ நாளா இஷ்டம் இல்லாத மாதிரியே பண்றது. அது வேற ஒண்ணும் இல்ல. போதும். நான் ப்ரிப்பேர்டா தான் இருந்தேன். ம். உங்க கண்ணை பார்த்தப்புறம் ம்.
பாவி அமுல் பேபி, என்ன இப்படி மாட்டி விட்டியடா. எனக்கு ஒரு கவிதை எழுதி தரேன்னு சொல்லி சூனிய வஸ்தியடா. மூட்டு வலைய பார்த்து எழுதினப்பவே ஏதோ யோசிச்சுதான் எழுதுறேன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான்டா தெரியுது நீ பார்த்த படத்துல இருந்து ஒரு கவிதையை யோசிச்சு எழுதிருக்கேன்னு. செல்வியே, நான் இவனை இப்ப இப்படிதான் கூப்பிடுவேன், நீ கோச்சு கூடாது. குலபுதம் என்ன இது? புது பொண்டாட்டி எப்படிதான் ஏமாத்துவியா? நான் எங்க சிஸ்டர் ஏமாத்துறேன்? நண்பங்கிற போர்வையில இருக்கிற துரோகி உங்க புருஷன் தான் என்ன ஏமாத்திட்டான். அடே அமுல் பேபி, நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண? இப்படி ஒரு புதுமண தம்பதி வாழ்க்கையில புயல் அடிச்சு விட்டியாடா. குலபுதா, நான் உன்னாட்டதான் கேட்டு நிறுகிறேன், நீ என்ன யோசிச்சு நிறுகிறா? மைண்ட் வாய்ஸ் இல்ல, சொல்லுங்க. கவிதை ரோடி பேபி, இங்கதான் இருக்கீங்களா? ஏங்க சசி கீழே வந்த மாதிரி இருக்கு, எங்க அவன்? அக்கட சூடு. பைத்தியம், இங்க எதுக்கு முட்டிக்கால் போட்டுட்டு இருக்கான்? டேய், இது நீங்க பார்த்த வேலையா? என்னங்க புது மாப்பிள்ளை இப்படி முட்டிக்கால் போட வச்சிருக்கீங்க? இப்போ அவன் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கான். We should treat him respectfully, you know. அவன் இப்படி முட்டி போட வச்சது நான் இல்ல, அவன் பொண்டாட்டி. நீயா? ஏமா அப்படி என்ன பண்ண அவன்? அப்படி கேளு. நீ எல்லாம் ஒரு நாள் கூட என்னாண்ட இப்படி எல்லாம் பண்ணதே கிடையாது அமுல் பேபி. கரெக்ட். உன் ஃப்ரெண்டா இருந்தீங்கன்னு எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறான் தருமாவா? கேவலமாவா? கேவலமா நடந்துக்கிறான். நான்சென்ஸ். பிராடு பையன். ஃப்ராட் வேலைகளை பாத்திருக்கியா? பண்ணிருப்பான், இவன் பண்ணிருப்பாமா? டேய், நான் எங்கடா பண்ணேன்? நீ கவலைப்படாத, நான் கேக்குறேன். டேய், அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, இப்ப கூட நீ திருந்தலையா? திரும்பவும் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? அடே, நான் எங்கடா வேலையை காமிச்சேன்? பண்ணதெல்லாம் நீதானடா. ஆமா, அப்படி என்னங்க பண்ணாவ? நேத்து நைட்டு செல்வி ஆண்ட இந்த குலபூதம் அவன் எழுதுனதா சொல்லி ஒரு கவிதைய படிச்சு காட்டுகிறான். சொல்றேன், இட்ஸ் a secret. என்ன பண்ற? உங்க கால் எடுத்து என் கால் மேல வைங்க. எதுக்கு? ஏங்க, என்ன எதுவும் கேட்காம எடுத்து வைங்க. ஆச்சரியமா இருக்குது. எப்படி மெட்டி வாங்கிட்டு வந்த? 2-3 நாள்ல உங்க கால்ல மெட்டி இல்லாத பார்த்தேன், அதான் வாங்கிட்டு வந்தேன். என்ன அவ்வளோ கவனிக்கிறியா அவன் பேபி? என்னங்க, உங்க தலை முடியல இருந்து உங்க கால் நகை வரைக்கும் நான் கவனிப்பேன். ஓ, என்ன போய் டியூப்லைட்னு சொல்லிட்டீங்களே. ஏங்க, இந்த மெட்டி கொடுத்ததுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் எதுவும் இல்லையா? திடீர்னு இப்படி கேட்டா நான் என்னத்த கொடுக்குறது? நாளைக்கு தரேன். ஏங்க, இப்ப நீங்க தான் டியூப்லைட் மாதிரி பேசுறீங்க. நான் எதிர்பார்க்கிற கிஃப்ட்டுக்கு
நீங்க கடைக்கெல்லாம் போக வேணாம், இப்பவே கொடுக்கலாம். என்ன? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படியா? ஆமா. சரி சரி, ஓகே 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 ஓகே. நீங்க கொடுக்கலன்னா என்ன, நான் உங்களுக்கு ஒரு கிஸ் கொடுக்குறேன். நீங்க ரிட்டர்ன் கிஸ் கொடுத்துருங்க, நான் இப்படியே போயிடுறேன். நீ போயிடுவ. நீ எங்க ஆரம்பிச்சு எங்க முடிப்பேன்னு எனக்கு தெரியும். ஒண்ணும் கிடையாது. என்னங்க இப்படி சொல்றீங்க? ப்ளீஸ்ங்க. முடியாது. ப்ளீஸ் 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 முடியாது. ப்ளீஸ் முடியாது. அவங்க பேபி வேணாம். பாத்தீங்களா, புருஷன் பொண்டாட்டி மாத்தி மாத்தி குடிச்சு ரொமான்ஸ் பண்ணிடுறாங்க. அதுல உனக்கு என்ன அப்போ? என்ன போவா? ஏங்க, போன வாரம் கல்யாணம் ஆனவனே இப்படி குடிக்கிறான். நம்மளுக்கு கல்யாணம் 1 வருஷம் ஆச்சு, நம்ம இப்படி குடிச்சதே இல்லைங்க. அது என்ன அப்போ? என்ன இப்போ என்ன இப்போ? எனக்கு தெரியாதுங்க, நான் அப்படிதான் குடிக்கணும். உன்னை பார்த்தால் புது வெட்கம் வருதே, ஐயையோ எனக்குள் முதலச்சம் வருதே. அவள் பேபி, உன் இளநீ தீந்து போச்சு. ஆமாங்க, தீந்துருச்சு. ஆனா எனக்கு இன்னும் தீரல. அதுல இன்னும் நிறைய தண்ணி இருக்குது. அதனால அப்போ ஒண்ணு பண்றேன், நீங்க இப்படியே இந்த பொசிஷன்ல இருங்க. நான் எனக்கு மட்டும் போய் ஒரு இளநீர் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே? எஸ் எஸ், இந்தாங்க, 1 நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன். ஓகே? அண்ணா, இன்னும் இளநீர் கொடுங்க. சரிங்க சார். சிஸ்டர், சிஸ்டர், உங்க சைடு ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல இருக்கே. வந்துருப்போம். ஏன் சிஸ்டர், ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? உன் ஃப்ரெண்டுக்கு எல்லாம் சுட்டு போட்டாலும் ரொமான்ஸ் வராது. அப்படியா சொல்றீங்க? அப்படியே கண்ணும் பாத்தீங்கன்னு குடிச்சா மாதிரியும் இல்லாம குடிக்காத மாதிரியும் இல்லாம ஏதான இளநிய குடிக்கணும். இவனுமோ மாடு கழனி தண்ணிய குடிக்கிற மாதிரி உருள உறிஞ்சிங்கன்னா அவன் இளநீ தான் தீந்து போச்சு. என் இளநில இன்னும் இருக்குது. அப்படியாவது ஒரு இளநில 2 ஸ்ட்ராவ போட்டு குடிக்கலான்னு அவன் நாண்ட கேப்பான்னு பார்த்தா அவன் இன்னொரு இளநீ வாங்கி வரன்னு போயிடான். உன்னை வச்சு நான் என்னத்த பண்றது? டியூப்லைட்டா இருக்கிறான். 1 நிமிஷம் விட்டுறாங்க. உங்க 2 பேருக்கு 2 இளநீர் சொல்லவா? இல்ல, ஒரு இளநீ போதும். 1 போதுமா? அப்ப உங்க 2 பேருக்கு யாருக்கு இளநீர் வேணாம்? முடியல. டேய், 2 பேருக்கு வேணும். ஆனா 1 போதும். நாங்க 2 பேரும் பாத்துறோம். என்னங்க லூஸ்மே சொல்றான். நான் 2 பேருக்கு இளநீர் வேணுமா கேட்டா அவன் 1 போதும் சொல்றான். யாரு அவன்? லூசா? ஒரு இளநீர் வாங்கி எப்படிங்க 2 பேர் குடிப்பாங்க? இப்படிதான். ஏங்க, இதெல்லாம் அநியாயம், அக்கிரமங்க. என்ன அநியாயம் அக்கிரமம்? நீ சொன்ன மாதிரி போன வாரம் கல்யாணம் ஆனவங்க அவங்க எப்படி இருக்கிறாங்க, நீ எப்படி இருக்கிற? இப்ப என்னங்க, நாமளும் அவன மாதிரி ஒரே இளநீர்ல 2 ஸ்ட்ரா போட்டு குடிக்கணுமா? என்ன நீ எப்பவும் அடுத்தவங்களை பார்த்தா காப்பி எடுப்பியா? நீ அதுவும் செய்ய மாட்டியா? உனக்கு அதுவும் தோணாதா? அது இதெல்லாம் எனக்கு தெரியுங்க. அப்புறம் எதுக்கு நீ இதெல்லாம் முன்னாடியே பண்ணல? அது பப்ளிக் பிளேஸ்ல இந்த மாதிரிலாம் நியூசன்ஸா நடந்துக்காம கொஞ்சம் டீசென்ட்டா நடந்துக்கலாம் பார்த்தேன். அப்போ இப்ப மட்டும் அவங்கள பார்த்து நம்ம ஒரே இளநீர்ல 2 ஸ்ட்ராவ போட்டு குடிக்கலாம்னு சொல்லிடுறா?
அது ஆல்ரெடி வந்து நியூஸஸ் பண்ணிட்டால, இனிமே நம்ம பண்ணா பண்ணாட்டின நாமளும் இப்படியே குடிப்போங்க. ஓகேயா? அதை விடுங்க. ஏய், என்ன வாயின் அந்த இளநீ கீழே போட்ட? அதான் உங்க கையில ஒரு இளநீ இருக்குல்ல. உன்னை பார்க்கும் நொடியில் நான் என்னை மறந்தேன். உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் பெண்மை உணர்ந்தேன். அட அச்சம் மாடம் நாணம் எல்லாம் சட்டென்று ஒட்டி கொண்டது. உன்னை தினம் பார்க்க சொல்லி ஐயோ கண்கள் அலையிடுது. ஐயோ சரவணா, சரவணா, என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? என்னப்பாச்சு இவனுக்கு? இப்படி அடிபட்டு வந்திருக்கா? தெரியலமா. நேத்து நைட் தான் இவனை பாக்குறதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் போனேன். ஏய், குடிச்சிட்டு ஏதாவது படியில கீழே விழுந்துட்டியா? என்னம்மா இவன் அடிபட்டு இருக்கிறத பார்த்தா காட்சில்லாவும் காங்கோ ஒன்னா சேர்ந்து அடிச்சு செதச்ச மாதிரில இருக்கு. நீ என்னடானா படியில இருந்து கீழே விழுந்துட்டானான்னு கேக்குற? டேய் சரவணா, யாரா உன்னை இப்படி பண்ணது? நான் சரவணா, என்னாச்சு? உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல? இப்படி அடிபட்டுக்குதே உனக்கு. பாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்ன எல்லாரும் பார்த்துனே இருக்கிறீங்க? டாக்டருக்கு போன் பண்ணி வர சொல்லி என்ன எதுன்னு பாருங்களேன். ஐயோ, என் போனை வேற நான் மேலே வச்சிட்டேன்ட்டேன். இருங்க, நானே டாக்டருக்கு போன் பண்ணி வர சொல்றேன். சத்யாவோட பர்ஃபார்மன்ஸ பார்த்தா சத்யாதான் இவனை செதச்ச மாதிரி தெரியுது. அக்கா, டாக்டர் வந்து இவன் வாய் சரி பண்ணிட்டா இவன் நம்மள போட்டு கொடுத்துட மாட்டான் அக்கா. சரி பண்ணாதானே போட்டு கொடுப்பான். வர டாக்டர் சரி பண்ணவே மாட்டாரு. ஏங்கா? ஏன்னா அவரு நம்ம டாக்டர். ஓ, இதான் உங்க வீடாமா? ஆமா டாக்டர். குட், ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, வழக்கம் போல கேக்குறேன், இந்த வாட்டி பேஷண்ட் யாரு? சரவணனை கூட்டிட்டு வாங்க. சரவணனா? ஓ, நம்ம பாய்சன் டிராமா பார்ட்டியா? ஓகே ஓகே.
தம்பி என்னாச்சுப்பா? தம்பி வாங்கியிருக்கிற அடிய பார்த்தா நாடி நரம்பு ரத்தத்துல வெறியேறின யாரோ ஒருத்தர் இவரை இப்படி அடிச்சு செதைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு உன் மேல கொலவெறி தாக்குதல் யார் பண்ணாங்க? வேற யாரா இருக்கும்? இதோ இந்த பொண்ணு பண்ண வேலையா இது? சரிதான் சரிதான். டாக்டர், நீங்க தான் இவனை எப்படியாவது குணப்படுத்தி அவனை பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். இவர் அவ்வளவு சீக்கிரம்லாம் குணப்படுத்த முடியாது. இவன் குணமாகறானோ இல்லையோ, குணா கமலாகாம இருந்தா சரி. ஐயோ, என்னாச்சு டாக்டர்? என்ன சொல்றீங்க? வேற எப்படி சொல்றது? வாங்கி இருக்கிற அடி அப்படி. இதெல்லாம் சரியாகிறதுக்கு வருஷ கணக்காகும். இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அதிகமான கோவமோ அதிகமான சந்தோஷமோ வந்தா வாய் மறுபடியும் பழைய பொசிஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் நான் கொடுக்கிற மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டான டைமுக்கு கொடுங்க. ஓகே? ஒன் இம்பார்ட்டன்ட் மேட்டர், அதோட சேர்த்து சத்தான ஆகாரத்தையும் கொடுங்க. சத்தான ஆகாரத்தெல்லாம் சரவணனால மென்னு சாப்பிட முடியுமா டாக்டர்? குட் கொஸ்டின். பாக்க உரல்ல போட்டு இடிச்சா மாதிரி அவர் வாயை உடைச்சு வச்சிருக்காங்க. அதனால என்ன பண்ணுங்க, ஒரு டியூப வாயில வச்சு சாப்பாடை நல்லா கரைச்சி அது உள்ள ஊத்தி விட்டுருங்க. டாக்டர், மாப்பிள தினமும் சரக்கு அடிக்காம தூங்க மாட்டான். சரி, இனிமே எப்படி? டவுட் கேட்டமா? குட் டவுட். இதுக்கப்புறம் இவர் சரக்கு தொட்டார்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே பாதி பாடியா இருக்காரு, அப்புறம் ஃபுல் பாடி ஆயிடுவார். கொழுந்து பேபாவா? இனிமே வாழ்நாள் முழுக்க நீ பேபா தாண்டி. உன்னை இப்படி ஆக்குனது யாருன்னு எனக்கு தெரியும். சத்யா தானே? எப்படி கரெக்டா சொன்ன பாத்தியா? ஏன்னா உன்னை இந்த அளவுக்கு சதிக்கிறதுக்கு சத்யாவை தவிர வேற யாரும் இந்த உலகத்துல இருக்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியும்டா. யோ மாமா, இது அப்படியே நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிடியா? மாட்டனே. வால் இருக்குன்றதுக்காக எல்லாருக்கிட்டையும் ஆட்டி காட்டக்கூடாதுடா பக்கோடா வாயா. எனக்கு தான் வால் இருக்கு, ஆனா அது எங்க ஆட்டணும் எங்க சுருட்டணும் எனக்கு நல்லாவே தெரியும்டா. அது உனக்கு தெரியல. அதனாலதான் ஆட்டக்கூடாத இடத்துல ஆட்டி வாலே இல்லாம ஆளு சுருங்கி இப்படி வீல் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்க. இப்போ சந்தோஷ குடி ரவுண்ட் 2. சந்தோஷ குடி ரவுண்ட் 2 ஓவர். என்னடா அது, மாமா இத்தனை ரவுண்ட் அடிக்கிறானே, சைடிஸே எடுத்துக்கலையேன்னு தானே உனக்கு தோணுது?
எனக்கு சைடிஸே நீ தாண்டா கண்ணா. நீ டெய்லி இப்படி வருவேன், சரக்கு அடிப்பேன், உன்னை சைடிஸா யூஸ் பண்ணிக்குவேன். மாமாவுக்கு போத தொலைக்கு ஏறிடுச்சு. கிளம்புறேன். வரட்டாமல. மாப்பிள, இப்ப நீயா பேசுன? ஆமாயா, நான் தான் பேசினேன். அப்போ உனக்கு வாய் சரியாயிடுச்சா? எனக்கு வாய் சரியாயிடுச்சு. இனி உனக்கு தான் நேரம் சரியில்லாம போக போகுது. ஐயோ, அப்படி நடக்கூடாதே. அப்பா, இப்படி இருந்தா தான் மாப்பிள்ள நீ அழகா இருக்க. உனக்கு வாய் சரியாச்சுன்னா நீ சத்யாவை மட்டும் போட்டு கொடுத்தா பரவாயில்ல, என்னையும் சேர்த்துல போட்டு கொடுப்ப. அதான். குட் நைட். குட் நைட் சொன்னா பதிலுக்கு குட் நைட் சொல்லணும் மேனர்ஸ்ல. உங்ககிட்ட பேசி அடிச்சதெல்லாம் இறங்கிடுச்சா? மறுபடியும் போய் ஆரம்பிக்கணும். நான் எழுதி கொடுத்த மாத்திரையெல்லாம் கரெக்டா கொடுத்தீங்களா? கொடுத்துட்டு தான் டாக்டர் இருக்கோம். ஆனா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல டாக்டர். இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு அவர் என்ன கோச்சிங் கிளாஸ்க்கா போனாரு? கோச்சிக்காதீங்க டாக்டர். டாக்டர், அவன் அப்படியே இருக்கான்னு சொன்னேன். அப்படியாவது இருக்காரேன்னு சந்தோஷப்படுங்க. ஐயோ டாக்டர். இல்லம்மா, அவர் வாங்கின அடி அப்படிமா? கொஞ்சமா நெஞ்சமா? அவர் பழைய நிலைமைக்கு திரும்ப வரதுக்கு மினிமம் 1 year ஆயிடும். 1 வருஷமா? ஆக்சுவலா உங்க திருப்திக்காக தான் நான் கொஞ்சம் கம்மியா சொல்லியிருக்கேன். ஆனா எப்ப இவருக்கு சரியாகும்னு கரெக்டா சொல்ல முடியாது. ஏன்னா இவருக்கு எந்த நரம்பு எங்க இருக்குன்னு தெரியல. பேஷண்ட்டுக்கு டெய்லி பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அப்பதான் கியூர் ஆக சான்ஸ் இருக்கு. இவங்க தான் லீலா. இவங்க உங்க ஒய்ஃபா? இல்ல, இவங்க நர்ஸ். அப்போ உங்க ஒய்ஃப் நர்ஸ் இல்லையா? எனக்கு ஒய்ஃபே இல்ல. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஐ அம் மொரட்டு சிங்கிள். ஓகே. ஓ, அப்போ இந்த நர்ஸ நீங்க ஒய்ஃபாக்க ட்ரை பண்றீங்க? இல்ல, நீ பைய குடுமா, நான் கிளம்புறேன். டாக்டர், பின்ன என்னமா? ஒரு ஃப்ளோல போகும்போது இப்படி டிஸ்டர்ப் பண்ணா எப்படிமா பேச முடியும்? டெய்லி இவங்க 1 hour இங்க வந்து பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல டாக்டர், வந்துச்சுன்னா கேப்பேன். எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ். ஆக்சுவலி ஒன் இம்பார்ட்டன்ட் மேட்டர். இவங்களுக்கு சுத்தமா தமிழ் தெரியாது. சுந்தர தெலுங்குல தான் பேசுவாங்க. நீங்க எல்லாருமே இங்கிலீஷ்ல பேசி அப்படியே மேனேஜ் பண்ணிக்கணும். ஓகே? உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? சத்தியமா தெரியாது. நான் பொழைச்சேன். இவங்க நாளையில இருந்து இங்க வந்துருவாங்க. டாக்டர் கண்டிப்பா வருவாங்களா? வருவாங்க. அப்புறம் மேடம். டாக்டர், எனக்கு ஒரு ஸ்மால் டவுட். என்ன? இல்ல, பொதுவா நர்ஸ்னா கேரளால இருந்து தானே வருவாங்க. இது என்ன புதுசா சுந்தர தெலுங்கு?
என்னக்கா இவரு? பாத்தீங்களா? இப்ப நீங்களே என்ன கேட்டீங்க? கேரளால இருந்து தானே வருவாங்கன்னு கேட்டீங்கல்ல? இப்படியே வந்து வந்து எல்லாருக்கும் போர் அடிச்சு போயிடுச்சு. அதனாலதான் ஒரு வெரைட்டியா வித்தியாசமா இருக்கணும்னு சொல்லிட்டு சுந்தர தெலுங்குல கூட்டு வந்திருக்கேன். நாங்களே சரவணனுக்கு சரியாக நாளாகும்னு சொன்னதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கோம். இப்ப இந்த சந்தேகம் ரொம்ப அவசியமா? வாய முடிட்டு சும்மா இருக்கியா? வாய் முடி. தேங்க்யூ மேடம். ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். லீலா, பிசியோதெரபி கொடுத்துட்டு நேரா கிளினிக் வந்துருங்க. பாய். தேங்க்ஸ் டாக்டர். స్లో 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 పెయిన్ ఉందా? స్లో. அச்சோ, கொஞ்சம் பார்த்து. స్లో. போங்க. செல்வி நில்லு. மாட்டேன். நில்லுன்றல. மாட்டேன்றல. நில்லு செல்வி. இல்ல, நீங்க பகல்லயே ஆரம்பிச்சிருவீங்க. இல்ல செல்வி, நில்ல. மாட்டேன்னு சொல்றேன்லங்க, போங்க. செல்வி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஒண்ணே ஒண்ணு. அங்க பாருங்க. என்ன அங்க? இவன் தானே? இவனை தான் நான் வரும்போதே பாத்துட்டேனே. அவனை விடு. அந்த பாக்குவாயன் பார்த்தா பாத்துட்டு போறான். செல்வி, இப்ப ஒரே ஒரு கிஸ் கூட ப்ளீஸ். என்னங்க? ஏங்க, அதான் முடியாதுன்னு சொல்றல, போங்க. செல்வி செல்வி, நான் சொல்றத கேளு. சொன்னா கேளுங்க. ஒண்ணே ஒண்ணுதான். ஏங்க, உங்களுக்கு வேலைக்கு லேட் ஆயிடுச்சுங்க, நீங்க கிளம்புங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி தான் நான் உனக்கு கேக்குறேன், நீ தான் குடுக்கவே மாட்டேங்கிறிய. இந்தாங்க, வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க. வர்றா, நம்ம கிட்டேவா? எங்க? என்ன? வேணாம். வேணும். வேணாம், நான் தரமாட்டேன். ஓ, நீ தரமாட்ட? தரமாட்டேன். பாப்போம் பாப்போம். இதோ பார் செல்வி, ஒன்னே ஒண்ணுதான் கேக்குறேன், ஒழுங்கா குடுத்துரு. நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். தரமாட்ட? ஆமா. என் செல்ல குட்டி இல்ல? இல்ல. இல்ல. எங்க கைய விடுங்க. விடுங்க. இப்ப சொல்லு. இல்ல. விடுங்கன்னு சொல்றேன்ல. எங்க? இது ஹாலு. அதுக்கு ஆள் நடமாட்டம் இருக்கும். நம்ம ரூமுக்கு போலாமா? இந்த வீட்டை லவ்வர்ஸ் பார்க்காவே ஆக்கிட்டானுங்களே. எனி டைம் ரொமான்ஸ் மோட்லயே ஆக்டிவேட் ஆயிருக்கானுங்களே. நீங்க இந்த பேட்ல எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க. டாக்டர் போன் பண்றாரு, நான் இப்ப வந்துடுறேன். హలో డాక్టర్, చెప్పండి డాక్టర్. என்னுடைய இந்த நிலைமைக்கு
காரணம் யா நீ இத நர்ஸு கிட்ட கொடுத்தா எல்லார்கிட்டையும் காட்டிடுவா, உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் சத்யா அண்ணி. இந்த நிலைமையில கூட உங்களை போட்டு கொடுக்கணும்னு பாக்குறான். இவனை என்ன பண்ணலாம்? நான் ஒண்ணும் பண்ணுவான். ஒண்ணும் பண்ண வேணாமா? நாம பண்ண வேணாம் தான் சொன்னேன். நர்ஸ் மூலமா பண்ண வச்சிருவோம். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. எப்படி? இவ இதை எழுதி நர்ஸ் மூலமா எல்லாராண்டையும் காட்டலாம் தானே பிளான் பண்ணினா. இதுக்கு பதிலா வேற ஒண்ணு எழுதி நர்ஸ் ஆண்ட மாட்டி விட்டுருவோம். பார்க்குள்ள அவனே ஓகே சொல்லிட்டான். நீ சீர்மா எழுது. ஆமா சிஸ்டர், மண்டைய ஆட்றா. இது சூப்பர் ஐடியா, உடனே எழுதிடுறேன். நர்ஸ் டார்லிங், நர்ஸ் டார்லிங், ஐ லவ் யூ, ஐ வாண்ட் டு கிஸ் யூ. என்னடா முடிக்கிற? நீ முத்தம் கேக்குறன்னு எழுதியிருக்கேன். அவங்க இத படிச்சுட்டு உனக்கு மொத்தமா கொடுப்பாங்க. என்ன சிஸ்டர்? அவ்வளவுதான். குளிபுதோ வர குத்துரு. போலாம் வா வா சாவு. இந்த பேட நம்ம மடியில வர வச்சிட்டாங்களே, இது எப்படி கீழே தள்ளுறது? ஏதோ எழுதிருக்கீங்க போல இருக்கு. நர்ஸ் டார்லிங், I love you. I want to kiss you. கையும் காலும் கோணிக்கிட்டு இருக்கு. இந்த பொசிஷன்ல இருக்கும்போது உனக்கு முத்தம் கேக்குதா? நல்லா கேளுங்க. எழுதுனது பத்தாதுன்னு இப்போ உன் கோண வாயால வேற அத சொல்றியா? இரு, இன்னும் அத கோணலாக்குறேன். உனக்கு இவ்வளவு தைரியம் இருந்தா உனக்கு கிஸ் கேக்குதா? ஜபாலக்கிடி கிரி கிரி சைதா பேட்ட வடகிரி, ஜபாலக்கிடி கிரி கிரி சைதா பேட்ட வடகிரி. இந்த அடி போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா சிஸ்டர்? இந்த அடி போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? மூஞ்சா பாரு, பாரு. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச அப்புறம் உனக்கு பர்மனண்டா இந்த வீல் சேர் தான். புரியுதா? நான் பாவுரா
அப்படியே உன் கண்ணு நீனாலும் அப்படியே நோண்டி விட்டுரும். முட்டை வந்துட்டான்.